بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال سبحانه: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவில்லாத அருளாளன், நிகரில்லா அன்பாளன் அந்த அல்லாஹ் ஒருவன் எம் எல்லோரையும் படைத்து ஆளுகின்ற மகா வல்லமையுள்ளவன், மகா குதிரத்துள்ளவன். இந்த முழு உலகத்தையும் ஒரே ஒரு வார்த்தையினால் படைத்து ஆளுகின்ற மகா குதிரத்துள்ள நாயன். அந்த ஒரே ஒரு வார்த்தை இல்லாமலும் இது போன்ற இன்னும் எத்தனையோ உலகங்களையும் ஆழங்களையும் படைப்பதற்கும் உருவாக்குவதற்கும் ஆளுமையும் ஆற்றலும் மிக்க மகா குதிரத்துள்ளவன் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய தூதர், எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான எமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சஹாபாக்கள், தாபியூன்கள், முஸ்லிமான முஃமினான அனைத்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கியாமத் நாள் வரைக்கும் உண்டாகட்டும். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு ஒரு சின்ன குறுகிய கால உலக வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறார். நாம் யாரும் 1000 வருடங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல. ஒரு சின்ன வாழ்க்கை. இந்த சிறிய குறுகிய கால உலக வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய, அவனுடைய தூதருடைய ஏவல்களை, புத்திமதிகளை, உபதேசங்களை எமது வாழ்வில் நாம் முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்வோம். பாவங்களை விட்டு நாம் எல்லோரும் விலகி ஒதுங்கி வாழ்வோம். அல்லாஹ் தஆலா அந்த தக்வாவுடைய வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இஸ்லாம் திருமண வாழ்க்கையை தீனுடைய சரிபாதி, தீனுடைய அறவாசி என்று சொல்ற அளவு இந்த திருமணத்துக்கும் திருமணத்தோட சார்ந்த உறவுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை, இடத்தை கொடுத்தீங்க. ஏழைய மதங்கள் சொல்லுது, அது சிங்கள பௌத்த மதமாக இருக்கலாம், ஏனைய இந்து மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதங்களாக இருக்கலாம், ஏனைய எல்லா மதங்களும் மார்க்கங்களும் திருமண வாழ்க்கைய ஒரு குறையாக, ஒரு பாவமாக, நீங்க ஆன்மீகத்துல இறை நெருக்கத்தை அடையணும் என்றா திருமணம், கல்யாணம் முடிக்க கூடாது. அப்படி முடிச்சா நீங்க ஆன்மீகத்துல இறை நெருக்கத்தை அடையலாம். திருமண வாழ்க்கை என்பது இது இறை நெருக்கத்தையும் ஆன்மீகத்தின் உயரத்தையும் உச்சத்தையும் அடைய அது தடையாக அமையும் என்று ஏனைய மார்க்கம் சொல்லும். ஆனா தலை கீழாக இஸ்லாமிய இந்த பரிசுத்தமான இந்த தீன் ஓட வாழ்க்கையுடைய, தீனுடைய அறவாசி, நிஸ்பு தீன் மன் தஸவ்வஜ் ஃபகத் இஸ்தக்மல நிஸ்பு தீன். யார் கல்யாணம் முடிக்கலையோ அவரு பாதி முஸ்லீம், அவர் பாதி முஸ்லீம். அந்த அளவுக்கு இஸ்லாத்துல திருமணத்தை, கல்யாணத்தை ஒரு பெரிய ஒரு இடத்துல வைக்கப்பட்டீங்க.
குர்ஆன்ல கூட நீங்க தொழுகையை பத்தி ஏனைய இபாதத்துகளை பத்தி பேசாத அளவு தெளிவாக விரிவாக ஆழமாக நிக்காக பத்தியும் ஃபிக்ஹுல் நிக்கா ஃபிக்ஹுல் உஸ்ரா என்ற ஒரு பெரிய பகுதி இது. ஆனா கவலையான செய்தி என்னண்டா, என்னோட எல்லா இடத்திலையும் இபாதத்துகளை பற்றிய இருக்கிற அறிவு உழு செய்யறவருக்கு அந்த எப்படி உழு செய்யணும், அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் என்னன்றத ஓரளவு தெரியும். தொழக்கூடியவனுக்கு அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் மார்க்கம் என்ன, எதை செஞ்சா தொழுக பாத்திலாகும் என்றதெல்லாம் ஓரளவு தெரியும். ஆனா வியாபாரம், திருமணம், இப்படியான அத்தியாவசியமான விஷயங்களை நாம் எங்களோட ஊருக்கு ஏற்ற மாதிரி அதை செஞ்சு கொள்வோம் என்று பழக்கப்பட்டுட்டோம். இந்த மதவாக்குளத்துல அந்த காலத்துல இருந்து இன்று வரைக்கும் எப்படி கல்யாணம் முடிக்கிறாங்களோ அப்படி எங்கட கல்யாணத்தை வச்சு கொள்ளலாம். மாப்பிள்ளை வீட்டார்களும் பொன் வீட்டார்களும் சேர்ந்து எதை செய்ய நினைக்கிறாங்களோ அதை செய்ய. இதுல அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் இதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இல்லைன்றத வழங்கினதால இதால பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா? பாவம் அந்த திருமண வீட்டுடைய அந்த அந்த பிள்ளைகள், கணவனும் மனைவியும் பாதிக்கப்படுறாங்க. அன்பார்ந்தவர்களே, திருமணம் என்பது ஒரு இபாதத். நீங்க ஃபுக்ஹாக்களுடைய ஃபிக்ஹ் கிதாபுகள்ல கூட ஹதீஸ் கிதாபுகளோட பார்க்கலாம். தொழுக நடத்துற மஸ்ஜிதுல, தொழுக நடத்துற பள்ளிவாசல்ல ஜனாசா தொழுகையை கூட சொல்லுவாங்க. பள்ளியுடைய ஒரு வெளிப்பகுதியில ஓரமா கொண்டு போய் ஜனாசாவை தொழுவீங்க. ஜனாசா தொழுகையை கூட தொழுக நடத்துற இடத்துல தொழாம தவிர்த்து கொள்ளணும். ஆனா நிக்காஹ் வந்துட்டா அதுக்கு தாராளமா இடம் வைக்குது. அது பள்ளியில நடத்துறதா சொன்னா நிக்காக பள்ளியில தான் வைக்கணும். அந்த அளவு ஒரு இபாதத்தாக இஸ்லாம் சொல்றது திருமணத்தை. அவர் இபாதத். இந்த வெள்ளிக்கிழமை வேலை நாள், அதனால எல்லாருக்கும் ஜும்மாவுக்கு டைமுக்கு வந்து போல இல்லாது. நாங்க ஜும்மாவை ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, எல்லாம் ஊர்ல இருப்பாங்க, உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, பாடசாலைக்கு போகக்கூடியவங்க, எல்லாருக்கும் லீவுனா ஜும்மாவை ஞாயிற்றுக்கிழமை தொழுவோம். ஊர் எல்லா மக்களும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இது அப்படி யாரும் செய்யறதில்லை. ரமலான் இது 3ஆம் மாசம் வருது, சரியான வெயில் காலம். வார வருஷம் இதை விட கடுமையான வெயில் அடிக்கும். நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து நோம்பு டிசம்பர்ல நோம்பு முடிப்போம். யாரும் இதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஏனென்றால் இது இபாதத். இது அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் தேடப்படும். திருமணம் பண்ணு வந்துட்டா இது ஊருக்கு ஏற்ற மாதிரி கணவன் வீட்டார்களும் மனைவி வீட்டார்களும் அவங்க நினைக்கிற மாதிரி எதையும் செய்யணும். யாரும் கேட்க மாட்டாங்க. உலமாக்களோ, பள்ளி நிர்வாகிகளோ, தாயிகளோ யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. வேண்டிய அனாச்சாரத்தை செய்யணும், வேண்டிய அட்டூழியத்தை செய்யணும், வேண்டிய மாதிரி திருமண வீடுகளை ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் யாரும் கேட்க போறதில்லை. அன்பாளர்கள், இப்படி எங்களோட திருமணங்கள், எங்களோட திருமண வீடுகள் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் ஒரு முன்மாதிரியான திருமணமாக நடக்காட்டி அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? எல்லாம் கவனமா கேளுங்க, மிக தெளிவா கேளுங்க. உங்களோட பிள்ளைகளை நரக படுகொலியில தள்ளுறதுக்கான அடையாளம். நிம்மதியா வாழவே மாட்டாங்க. உங்களுக்கு சம்பவம் சொன்னா இன்னைக்கு சும்மா முடிக்கல. திருமணத்தை உங்களோட ஊருடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் செய்து, எல்லா அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் செய்து, யார் பிள்ளைகளுடைய திருமணத்தை முடிக்க நினைக்கிறீங்களோ
உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிஞ்சுது என்று நினைங்க. அவங்க நிம்மதியா வாழ மாட்டாங்க. அப்படி குடும்பம் நிம்மதியா வாழ இல்லை. அன்பார்ந்தவர்கள், இது ஒரு இபாதத். இது முன்மாதிரியா செய்யணும். அதே நேரம் இபாதத்தை செய்யற நேரம் பிரச்சனை வரக்கூடாது. இபாதத் என்றது மாத்து கருத்து இல்லை. இது குர்ஆனுடைய தெளிவான விஷயம். ஒரு இபாதத்தை செய்யற நேரம் பிரச்சனை வரக்கூடாது, மன உளைச்சல் வரக்கூடாது. இதால மனநோயாளியாகி இப்படியான பிரச்சனைகள் இபாதத்தின் மூலமாக வருமா? வரவே வராது. அப்ப என்ன நடக்குது? திருமணம் முடிச்சதோட என்ன சொல்றாங்கன்னா, திருமண தம்பதிகள், நல்லா இருந்த சார், என் மகன் நல்லா இருந்தார். எப்ப திருமணம் முடிச்சாங்களோ அவனோட வாழ்க்கையுடைய நிம்மதியே இழந்துட்டான். என் பெற்றோர்கள் அழுது கண்ணீரோட வாராங்க. இபாதத் என்றா சந்தோஷம் உண்டாகணும். அதில் குறிப்பாக திருமணத்தை அல்லாஹ் சூரத்து ரூமுடைய பிரபலியமான ஆயத்து எல்லாரும் தெரியும். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. இந்த ஆயத்தை சொல்ற இந்த ஆயத்துடைய சுருக்கமான விளக்கம் என்ன? திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, மன அமைதி இருக்குது. ஆனா திருமணம் முடிச்சவங்க, திருமண வாழ்க்கையில இணைந்தவர்கள் சொல்றாங்க சந்தோஷம் பண்ணதே காண இல்லை, சந்தோஷம் இல்லை. அண்மையில ஒரு படிப்பினைக்காக சில விடயங்களை அவங்களுக்கு சொன்னா விளங்கி கொள்வதற்காக ஒரு தாய் மகனை கூட்டிட்டு வரா. எனக்கு அவசரமா நீதிமன்றத்துக்கு, கோர்ட்டுக்கு, சார் என் மகனுக்கு அவசரமா விவாகரத்து வேணும். ஏமா இவ்வளவு அவசரப்படுறீங்க? மகனை விசாரிச்சா அவரை படிச்ச பட்டதாரி, பல்கலைக்கழகத்துல படிச்சு பட்டதாரி, சாதாரண ஆட்கள் அல்ல. இல்ல சார், அந்த தாய் அழுகுறா, என் மகனை ஒரு சைக்கோ மனநோயாளி என்று சொல்றாங்க. என் மகன் 5ஆம் தரத்துல ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து பல்கலைக்கழகம் முடிச்சு, அவன் படிப்புல மட்டுமல்ல விளையாட்டுலையும் அவன் எந்த குறையும் இல்லை சார், 25 வயசு வரைக்கும். ஆனா இப்ப மனைவியோட குடும்பத்தார்களும் இவன் ஒரு மனநோயாளி, இவன் மாத்திரை வாங்கணும், இவன் சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்று எல்லாரும் சேர்ந்து இவன் ஒரு மனநோயாளி ஆகி எனக்கு பயமா இருக்குது. உண்மையிலேயே நோயாளி ஆகிடுவானோ என்று அழுது கொண்டு வந்தான். அன்பார்ந்தவர்கள், இதுதான் பெற்றோர்கள் செய்கிற பிழை. பணத்துக்காக தீன பார்க்காம, மனைவியுடைய குடும்பத்தார் கொஞ்சம் வசதியான ஆட்கள், பணத்துக்காக பிள்ளைய கல்விய வித்தாங்க. இன்றைக்கு நோயாளி என்ற பட்டத்தோட விவாகரத்துக்கு என்று கூட்டிகள் வர தாயார். எங்களோட திருமணம் இபாதத் என்று சொல்றது, அது மகிழ்ச்சி உண்டாகணும். அந்த பட்டதாரி, அந்த புள்ள சந்தோஷமா வாழவே. ஏன் இந்த மனநோயாளி சைக்கோ இந்த பேரை தாங்கி இப்படியான ஒரு அவனும் நோயாளியாகி அவனால தாயும் குடும்பத்தார்களும் ஒன்றுமில்லை. அன்பார்களே, எங்களோட திருமணம் இது அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலின் அடிப்படையில, இஸ்லாம் சொல்ற அடிப்படையில் எங்களோட திருமணங்கள் இல்லை. இது நாங்க நினைக்கிற மாதிரி திருமணத்தை முடிய பார்க்கணும். அதால நியாயம் அந்த அப்பாவி பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க.
எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய திருமணங்கள் இது ஒரு இபாதத். இது அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டல் அடிப்படையில நடக்கணும். அந்த வகையில திருமணம் ஒன்று வரும் பொழுது மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தி இதை குத்துவா முடிச்சு கொள்வோம். முதலாவது அல்-ஹித்பா. அல்-ஹித்பா என்பது திருமண பேச்சுவார்த்தை. இந்த திருமண பேச்சுவார்த்தையில விடுற பிழை நிறைய பெற்றோர்கள், அது பின்னால அந்த பாதிப்பு தொடர்ந்து கொண்டே வருது. திருமண பேச்சுவார்த்தை இது அல்லாஹ் ரசூலுடைய, இஸ்லாத்துடைய, தீனுடைய வழிகாட்டின் அடிப்படையில் இந்த ஆரம்பம் அமையும். சலாசுன் லா துஅخிர்ஹா, லா துஅخிர்ஹா. மூணு விஷயத்தை தாமதிக்க வேணாம், பிற்படுத்தாதீங்க. அவசரமா செய்யணும். கணவன் மனைவி பேச்சுவார்த்தை எல்லாம் சரியா, ஜோடி பொருத்தம் சரியா, கல்யாணத்தை வார கிழமை வச்சு கொள்வோமா, வார மாசம் வச்சு கொள்வோமா கைக்கணும். கல்யாணத்தை எப்ப வார கிழமை செய்வோமா, அடுத்த மாசம் செய்வோமா, அல்லது நாளைக்கு செய்வோமான்னு கேட்டா கூட தப்பில்லை. இப்ப திருமண பேச்சுவார்த்தை எப்படி நடக்குதுன்னா, ஒரு வருஷம் கழிச்சு முடிப்போம், 2 வருஷம் கழிச்சு முடிப்போம் என்ற இந்த ஷரீஅத்துக்கு முரணான பேச்சுவார்த்தைகளால நிறைய அனாச்சாரம், நிறைய பாதிப்புகள், நிறைய பாவங்கள் நடக்குது. இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த திருமண பேச்சுவார்த்தை சரியாக அமையாது. இப்படி காலம் தாக்குறதால அதுக்குள்ள இன்னொரு இப்ப பெருகி வரக்கூடிய ஒரு பெரிய நோய். முந்தி சாதாரணமாக இருந்தது, இப்ப அது ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமாக மாறி, அதாவது அடையாளம் போடுறது, நிச்சயதார்த்தம். முந்தைய நிச்சயதார்த்தம் அடையாளம் போடுறது சொல்றது, இப்ப நிச்சயதார்த்த திருமணம். அதுக்கு பெரிய மண்டபம் புக் பண்ணி, அதுக்கு பெரிய சாப்பாடு. என்ன நடக்குதுன்னா, நிச்சயதார்த்தமும் அடையாளம் போடுற இந்த நிகழ்வு முடிஞ்சா, இந்த கணவனும் இந்த மனைவி நினைக்கிறாங்க, இவ இந்த புள்ள நினைக்குது இவன் என்ன மாப்பிள்ளை தான், அல்லது பாதி மாப்பிள்ளை. இந்த உம்மாவே என்ன சொல்றாங்கன்னா, மகன் அவர் உண்ட மாப்பிள்ளதாம்மா, கதை எங்கேயாவது கூப்பிட்டா தாராளமா போ இப்படின்னு பெற்றோர்களே பிள்ளையை அனுப்பி வைக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் போட்டாச்சு, அடையாளம் போட்டுட்டாங்க, காலம் நேரம் அப்படி தள்ளி தாமதம் பின்னுக்கு காலத்தை வச்சுக்கிறாங்க. இந்த காலத்துக்குள்ள இப்படியான மோசமான பழக்க வழக்கங்கள். மாப்பிள்ளை வருவாரு, போவாரு, தேவைப்பட்ட பிள்ளைய கூட்டிட்டு போவாரு. அன்பார்ந்தவர்களே, அண்மையில 2 வருஷம் கழிச்சு முடிப்போம் பேசினாங்க. இந்த நிச்சயதார்த்தம் என்ற இந்த முசீபத்தும் நடந்தது 3 மாசம் கழிச்சு, அல்லது ஒரு 4 மாசமேயும் பெண்ணுடைய குடும்பத்தாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவசரமா கல்யாணம் முடிக்கணும். ஏன் கூட அவசரப்படுறீங்க? இல்ல, மகன் கருப்பமாகிறார், உள்ள உண்டாகிறார். அன்பானவர்களே, பிரச்சனை இல்லை. அந்த 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 வீட்டு பிள்ளை, பொம்பளை புள்ள, வயிற்றுல புள்ள உண்டாக யாரு காரணமா இருந்தாரோ அவருதான் அந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சாலும், திருமணத்துக்கு முன்னால அந்த வயிற்றுல உண்டான அந்த புள்ளையுடைய ஹுக்கும் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? என்ன சட்டம்? அந்த பிள்ளையுடைய வயிற்றுல வளர்ற அந்த பாவமே அறியாத அந்த குழந்தையுடைய சட்டம் என்ன தெரியுமா?
வலது ஜினா சொல்லுவாங்க. எங்களோட புழக்க பாசையில சொல்றதா இருந்தா அது மெம்பர்ல சொல்லலாது, நல்லா இருக்காது. இந்த இந்த குழந்தை சொல்லுங்க, ஒரு பொம்பளை பிள்ளையா உலகத்துல பிறந்து அந்த பிள்ளைக்கு ஒரு 18-20 வயசுல ஒரு கல்யாணம் முடிக்கணும்டா, இந்த வாப்பா அந்த பிள்ளைக்கு வழியா வரையணுமா? நீ உலமாக்கள்கிட்ட கேளுங்க. இது மிக தெளிவான, எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாத ஃபத்வா. அந்த வாப்பா அந்த பிள்ளைக்கு வழியா வரவே முடியாது, மாத்து கருத்து இல்லை, வழியா வரையிடாது. அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே இல்லை, ஒரு நிற்கதியான ஒரு நிலைமை வரும். கடைசியா எங்க போகணும் தெரியுமா? கோர்ட்டுக்கு, காது நீதிமன்றத்துக்கு, கோர்ட்டுக்கு போயிட்டு தான் வழி அனுமதி பெற்று அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சிடும். இவ்வளவு பெரிய கேவலத்துக்கும் இவ்வளவு பெரிய தலைகுனிவுக்கும் காரணம் யாரு? இந்த பெற்றோர்கள். இந்த தாமதப்படுத்துறது, நிச்சயதார்த்தம் என்ற அடையாளம் போடுற இந்த 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 முசீபத்தான பழக்க வழக்கம் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, ஃபுகஹாக்கள் ஹதீஸ்கள்ல, கிதாபுகள்ல, அந்த பிள்ளைக்கு இந்த வாப்பான சொத்துல இருந்து வராசத்து பங்கு கூட கொடுக்கல. சாதாரணமான விஷயம் இல்லை. நாங்க அந்த மாப்பிள்ளை தான், அந்த பாவத்தை செய்த மாப்பிள்ளைக்கே நாங்க பொண்ணை முடிச்சு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம் கதையை. அது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம். அன்பானவர்களே, அன்பான பெற்றோர்களே, திருமண பேச்சுவார்த்தை இது தீனுடைய அடிப்படையில, அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலின் அடிப்படையில இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் அமையணும். இரண்டாவது, திருமணம் என்று வரும் பொழுது வழி, இது மிக இஸ்லாத்துல, தீன்ல, திருமணத்துடைய விஷயத்துல மிக மிக பிரதானமான ஒரு பகுதி. ஊருடைய உலமாக்கள், பள்ளிய நிர்வாகிகள், தாயிகள் நிக்காஹ் என்று வரும் பொழுது வழியுடைய விஷயத்துல மிக கவனமாக இருக்கும். வழி இல்லாம முறையான சரியான வழி இல்லாம முடிக்கிற கல்யாணம் என்ற வார்த்தையை ஹதீஸ்ல ஒரு விடுத்தம் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னாங்க. அந்த திருமணம் அது செல்லுபடியற்றது, அந்த திருமணம் சரியே வராது, அது விபச்சார வாழ்க்கை. வழி முறையான சரியான வழி. இப்ப ஓடி போய் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஓடி போயிட்டு இன்னைக்கு அது பெரிய ஒரு நோயாக ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஆச்சரியமாகிக்கும். 1-2 இல்லை, பல பேர் ஒவ்வொரு மாசமும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஓடி வந்துட்ட சார், எங்களுக்கு வழி அனுமதித்தாங்க. ஓடி போனாலும் எங்க போனாலும் வாப்பா உயிரோடு இருக்கும் பொழுது காது மீறவா நல்ல, அது ஜனான் வழியா இருக்கலாம், யாரும் வழியா வரையலாம். வாப்பா மறுக்கிறது, வாப்பா மறுத்தா, வாப்பாவுடைய சரியான காரணங்கள் இருந்தா அது வேற விஷயம். நிறைய பேர் சொல்ற காரணம் என்னன்னா, ஓடி வந்துட்டாங்க சார், இவங்க ஹராத்துல இருந்து அழிக்கிறாங்க, ஆசிரமா கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்படுத்துறீங்க? உங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். அந்த ஓடி போன பிள்ளையுடைய வாப்பாவுடைய வழி தெரியுமா அவங்களுக்கு? இப்படி ஓடி போற ஆக்களுக்கெல்லாம் நாங்க தாயிகளும் வாலிபர்களும் அவசரமா கல்யாணம் முடிக்கணும் வேலைய செஞ்சு கொடுக்கிறதுடைய விபரீதம். இந்த எல்லா பிள்ளைகளும் இதே வேலையை செய்யறாங்க. அந்த அந்த வழி எப்ப வழங்கும்டா, இந்த மாதிரி ஆக்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்களே, அவங்களோட புள்ள இப்படி ஓடி போய்
அவன் வீட்டுக்குள்ள இப்படியான ஒரு ஆபத்து நடக்கப்படுகிறான், அந்த வழி அவன் உணர்வான். இவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, இவங்களோட சட்டத்தை சரியா செய்யணும். கால நீதிமன்றங்கள்ல இவங்களை கருணை காட்டுறது கிடையாது. ஹராமா வாழோ கூடாது என்பது யாவாக சுயமா தெரிஞ்சு கொள்ளணும். அன்பானவர்களே, ஓடி போற ஆக்களுடைய திருமண விஷயத்துல, வழி விஷயத்துல ஊர்ல உள்ளவங்க, உலமாக்கள், பள்ளி மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் இது மிக தெளிவாக இருக்கணும். இதே நேரம் வளர்ப்பு பிள்ளை அளிக்கிறாங்க. அதாவது நீண்ட காலமா எல்லாருக்குமே தெரியும், இந்த பிள்ளை வளர்த்த பிள்ளை. வாப்பா சொல்றாரு, சார் இந்த பிள்ளைக்கு பிறப்பு பதிவு இதெல்லாம் ஏண்ட பேர்ல தான் நீங்க, ஏண்ட பிள்ளையோட தான் நீங்க, பேர் சர்டிபிகேட்டே அப்படிதான் இருக்குது. எனக்கு வழியா வாங்கினாதான் அந்த புள்ளோட வாப்பா யாருன்னே எங்களுக்கே தெரியாது. அது ஏன் எங்களுக்கு வழியா வரலாது? இவ்வளவு காலமா வளர்க்கிற எனக்கு வழியா வரக்கூடிய உரிமை இல்லையா? கவனமா கேளுங்க. வாப்பா வாப்பா தான் வளர்த்தவன் தான். மனித உரிமை, ஹியூமன் ரைட்ஸ், இது மிக தெளிவாக 100% பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். நீங்க என்னதான் இந்த பிள்ளைக்கு தங்கத்தால குளிப்பாட்டி படிக்க வச்சு வளர்த்தாலும் வாப்பாவுடைய அந்தஸ்து உனக்கு கிடையவே கிடையாது. வாப்பா வாப்பா தான், வளர்த்தவர் தான். ஃபுகஹாக்களுடைய, ஷரியத்துடைய, ஃபிக்ஹுடைய, முஹத்திஸீன்களுடைய கருத்து என்னன்னா, அதை நீங்க மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பால் கொடுத்தா கூட, இப்ப ஒரு வீட்டுல அண்மையில அப்படி ஒருத்தர் வந்தாங்க. அவங்களுக்கு 4 ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை இல்லை. இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து, ஒரு 4வது ஆம்பளை பிள்ளை கிடைச்ச நேரம் ஒரு பொம்பளை பிள்ளைய எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த தாய் என்ன செய்யறா, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறா, எடுத்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறா. அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த வளர்த்த பிள்ளைக்கும் தன்னுடைய சொந்த பிள்ளைக்கும் இந்த 2 வருஷம் 2 விடலோ 5 மடலோ அல்ல, 2 வருஷம் இந்த புள்ள இந்த உப்பாண்டதான் பால் குடிக்குது. அப்படி பால் குடிச்சாலும் வளர்த்த புள்ளதான். இந்த பால் குடிச்ச இந்த தாயுடைய அந்த கணவன், இந்த பிள்ளையுடைய வாப்பா வழியா வரவே முடியாது. நீங்க பால் கொடுக்கலாம், என்னதான் செஞ்சாலும் குர்ஆன் சொல்லுது, வளர்த்த புள்ளதான். அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளையுடைய உண்மையான வாப்பாவை காட்டுங்க. எனக்கு எவ்வளவு வருத்தமாகும். என் வாப்பா யாருன்னு தெரியாம என்ன வளர்த்தா, என் வாப்பாவை எனக்கு காட்ட இல்லைண்டா, அது ஒரு 40 வயசுல இதான் மகன் உண்ட வாப்பான்னு யாராவது சொன்னா அவன் எப்படி துடிச்சு போவான்? இஸ்லாம் சொல்லுது, வாப்பா தான், வளர்த்தவர் தான். எடுத்து பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறவங்க, இது பள்ளி நிர்வாகம் இதை மிக தெளிவாக இருக்கணும். வளர்ப்பு பிள்ளைக்கு வளர்த்த வாப்பா ஒரு காலமும் வழியா வரையிலாது. அது நீங்க ஒன்று யார்கிட்ட இருந்து பிள்ளைய வாங்கினீங்களோ அந்த வாப்பா வரணும். அப்படி இல்லைன்னா நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் மூலமாக, நீதிமன்றம் மூலமாக வழி அனுமதி பெற்றுதான் அந்த பிள்ளையுடைய நிக்காக செய்யணும். இன்னும் சில சாரார்கள் வருவாங்க, சின்ன வயசுலேயே உமா வாப்பா விவாகரத்தை பெற்றுட்டாங்க. இப்ப இந்த உமா சொல்றா, சார் இந்த பிள்ளைக்கு 2 மாசம் நீக்க போகல தூக்கி வீசிட்டு போனாரு, 2 மாசம். இப்ப அந்த வாப்பாவை கூப்பிட சொல்றீங்களா வழிய கல்யாணம் முடிக்கிறதுக்கு? நான் உசுரோடு இருக்க வரைக்கும் அது நடக்காதுன்னு சொல்லுவான்.
இந்த புடிவாதத்தால நிறைய நிக்கா ஒளிச்சு மறைச்சு பொய் சொல்லி நிறைய பேர் ஹராத்துல வாழ்றான். இதுலயும் நாங்க மிக தெளிவாக இருக்கணும். விவாகரத்து என்பது, பிரிவு என்பது உம்மாவுக்கு வாப்பாக்குன்னா பிள்ளைகளுக்கு மத்தியில விவாகரத்து அல்ல. அந்த வாப்பா 2 மாசம் அல்ல, பிள்ளை கருவுல இருக்கும் பொழுது வாப்பா விவாகரத்தை விட்டு போனாலும் அந்த வாப்பா தான் இந்த பிள்ளைக்கு வழியா வளரும். அப்படி இல்லைன்னா அந்த நிக்கா அது பாத்தில், அது நிக்கா அல்ல. எனவே அன்பானவர்களே, வலியுடைய விஷயத்துல சில மாற்று கருத்துக்கள் சமூகத்துல பரப்பப்படுது. வழி என்னத்துக்கு வழியெல்லாம் தேவையில்லை. அன்பானவர்களே, இப்படியான முரணான ஷரியத்துக்கு மாற்றமான கருத்துக்களை நம்பி உடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை பாழாக்கிறார்கள். வழி என்பது இஸ்லாத்துல மிக பிரதானமான ஒன்று. அன்பானவர்களே, எனவே இந்த விடயத்துல நாம் மிக கவனமாக இருக்கிறோம். இதே போல மகர் விஷயம் குர்ஆன் சொல்லுது, வஆத்துன் நிஸாஅ ஸதகாத்திஹின்ன நிஹ்லா. இந்த வஆத்து என்ற வார்த்தைக்கு தானே இது ஒரு ஏவல் வாக்கியம். இது ஒரு ஏவல் வாக்கியம். குர்ஆன் ஒரு ஏவல் வாக்கியமாக ஒரு விடயத்தை சொன்னா, இது தஃசீர்ல சொல்லுவாங்க தஃசீருடைய அறிஞர்கள், இது வாஜிப், இது கட்டாயம். மகர் கொடுக்கிறது இது இஸ்லாத்துல நிக்காஹ்ல இது வாஜிபான ஒன்று. மகர் விஷயத்துல சொல்லுவாங்க, அந்த மகரை ஏற்பாடு செய்யற அந்த முறையும் அவர் கொடுக்கிற மகரும் இது சொல்லும் இவருடைய வாழ்க்கையுடைய சாராம்சத்தை, எப்படி வாழ போறார். இன்னைக்கு மகரை பத்தி ஒரு சிந்தனையே இல்லை. கல்யாணத்துடைய எல்லா அனாச்சாரங்களையும் ஆடம்பரம் என்றால் அந்த ஆடம்பரத்துக்கு எல்லையே இல்லை. அந்த ஆடம்பர திருமணங்கள் பற்றி தனியா பேச வேண்டிய பகுதி. மிக ஆபத்தான திருமணம் அது. இது எல்லாத்தையும் செய்வாங்க. மகர் எவ்வளவு அப்பான்னு கேட்டா அந்த நிக்காவுடைய சபையில தான் அந்த மாப்பிள்ள வாப்பாட முகத்தை பார்ப்பாரு. வாப்பா எவ்வளவு கொடுப்போம். அன்பாங்க, உண்மையான மகர் என்பது அந்த மகரை நீங்க திருமணம் முடிக்கிற அந்த திருமண பெண்ணிட்ட சொல்லி, நான் உங்களுக்கு இன்ன சாமானம் இன்ன பொருள் மகரா தர இருக்கிற, உங்களுக்கு சம்மதமா? அந்த மனைவி சம்மதிக்கணும். அந்த மனைவியுடைய பெற்றோரோட அவள் மாமாவோட உன மகள்கிட்ட சொல்லுங்க, மாமா நான் இன்னதான் மகர் கொடுக்க போறேன், அவருக்கு சம்மதமான்னு கேளுங்க. இப்படி மகருடைய விஷயத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும். மகர் ஹலாலான முறையில தன்னுடைய சம்பாத்தியத்துல கொடுக்கணும். மகர் என்று சொல்லும் பொழுது ஒரு அண்மையிலே அல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு படிப்பினைக்காக ஒரு 55-60 வயசு ஒரு தாய காதி நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு கூட்டி வாரது யாருன்னா மகன் தான் அம்மாவை கூட்டி வாரது. விவாகரத்தை கேட்டுக்கிறார் தாய் பாப்பாக்க எதிராக. ஏமா இந்த வயசுல உங்களுக்கு 55-60 வயசு ஆகும், இந்த வயசுல விவாகரத்து என்னத்துக்கு? எவ்வளவு கவுன்சிலிங் பண்ணி பாக்குறாங்க, எதுவுமே சரி வரல, பல தவணைகள். மற்ற பக்கம் வாப்பா, இங்கால உமாவும் மகனும். அந்த மகன் சொன்ன அந்த கடைசி வார்த்தை அது மறக்கலாம் இருக்குது. அந்த திருமண பதிவை அவனோட பொக்கெட்ல இருந்து வெளியே எடுத்து, சார் இந்தாங்க என்னோட உம்மாட கல்யாண பதிவு, இதை கொஞ்சம் பாருங்க சார், என் வாப்பா உமாக்கு மகர் எவ்வளவு கொடுத்தீராரு? 101 ரூபாய் கொடுத்தீரா சார். அந்த 101 ரூபாயும் அந்த ராவே வாங்கி கொண்டு போய் தண்ணி அடிச்சிட்டாரு.
இப்படித்தான் என் உமாவை இந்த பாப்பா வாழ்ந்த முறை நான் வேற ஒன்று சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனா, இப்படித்தான் இந்த 30-35 வருஷமா என் தாய் இந்த வேதனையை தான் அனுபவிச்சு வாழ்ந்துகிறார். இப்படியான பாப்பாவோட என் தாயை சேர சொல்றீங்க. அந்த புள்ள அந்த தாயுடைய விவாதத்துக்கு எதை காரணமா சொல்றான்னு பாத்தீங்களா? அன்பாந்தவர்களே, நாங்க கொடுக்கிற அந்த மகரை தானே, இந்த மகரை பார்த்து ஒரு மனைவி தன்னுடைய கணவன் ஒரு பெரிய ஒரு கரீமாக, பெரிய ஒரு கொடை வல்லனாக பார்க்கணும். அப்படியான ஹலாலான பெருமதியான ஒரு மகர மனைவிக்கு அள்ளி கொடுக்கணும். அதுதான் அந்த ஆரம்பம். மனைவியுடைய உள்ளத்துல வார அந்த நல்ல எண்ணம் அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். அன்பார்ந்தவர்களே, இப்படி மிக முக்கியமான அடிப்படையான பகுதியில் திருமண பேச்சுவார்த்தை சரியா நடக்கணும். வழி இது மிக பிரதானம். மகர் விஷயத்துல இது மிக கவனமாக உலமாக்களோட பேசி கதைச்சி மகர அழகா செய்யுங்க. அடுத்த முக்கியமான பகுதி, எங்களோட திருமணங்கள் எளிமையாக நடக்கணும். யாருடைய திருமணம் ஆடம்பரமாக எளிமை பேணாம அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அநியாயங்களும் நிறைஞ்சி வீண் விரயங்களும் நிறைஞ்சு கல்யாணம் நடக்குமோ, அங்க மிக அடிப்படையான ஒண்ணு ஈக்காது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலியமான ஹதீஸ், இன்ன அஅதம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹு மஹூனா. எந்த திருமணம் எளிமையாக மிக சிம்பிளாக நடக்குமோ அங்கதான் பரக்கத்து. அந்த திருமண வாழ்க்கையில தான் பரக்கத்து. யாருடைய வீட்டு கல்யாணம் ஆடம்பரமாக ஆடம்பர மோகத்துல தன்னுடைய பண வெளிய காத்தோடு மண்டு அனாச்சாரங்கள் எல்லாத்தையும் அட்டூழியங்களையும் செஞ்சு கல்யாணம் முடிப்பாங்களோ, நல்லா கேளுங்க, உங்களோட வீட்டு பிள்ளையுடைய அந்த பரக்கத்து இல்லாதனுடைய விளைவு சொல்ல போறோம். இந்த ஹதீஸ்ல சொன்னாலே சொல்லாமலே சொல்லும் பரக்கத்து இருக்குதுன்னு. அந்த பரக்கத்து இல்லைண்டா நீங்க ஆடம்பரமா பல லட்சம் அல்ல கோடி செலவழிச்சு இந்த முழு மதவாக்குள்ள மட்டுமல்ல பெரிய ஊரையே நீங்க சேர்த்து கல்யாணம் முடிக்கலாம். அந்த திருமணத்துல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லைண்டா உங்களோட வீட்டு பிள்ளையுடைய ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், சின்ன ஒரு குறை, அத அந்த மாப்பிள்ளையுடைய பார்வைக்கு அல்லாஹ் ஊதி பெருசாக்கி கடைசியில ஒன்றுமே இல்லாம விதவையா அவனோட புள்ள வீட்டுக்கு திரும்பி வருவான். ஒரு சின்ன மிஸ்டேக் தான், சின்ன பிரச்சனை தான். அந்த பரக்கத் இல்லாதவருடைய விளைவு அந்த கணவனுக்கு அதை அல்லாஹ் பெருசா காட்டுவான். அவன் சொல்லுவான், இந்த பிள்ளையோட வாழவே இயலாது சொல்லுவான். இது நிச்சயமா நடக்கும். நீ கல்யாணத்தை திருமணத்தை எளிமையா செய்ய. நபியுடைய ஹதீஸுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய பரக்கத் அந்த கணவனும் மனைவிக்கு கிடைக்கும். உங்களோட பிள்ளைகளுடைய சின்ன சின்ன குறையை சமாளிச்சு வாழக்கூடிய மனோபக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஒரே ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்கும், கல்யாண பேச்சுவார்த்தை என்று வரும்பொழுது, திருமண பேச்சுவார்த்தை என்று வரும்பொழுது ஊரை சந்தோஷப்படுத்துறதா, குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதா என்றதை மட்டும் மசூலா பண்ணுங்க. நீங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி செஞ்சா அந்த பிள்ளைகள் சந்தோஷமா வாழ்வாங்க. நீங்க ஊரை சந்தோஷப்படுத்த, மாப்பிள்ளை வீட்டாக்களை சந்தோஷப்படுத்த செஞ்சீங்கன்னா உங்களோட பிள்ளை நிம்மதியா வாழவே மாட்டான். எனவே அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமான பகுதி, என்னோட திருமணங்கள் எளிமையாக நடக்கணும். நபியுடைய மிக மிக பிரதானமான சொன்னா எல்லா காரியத்தையும் மிக சிம்பிளா